அது மாதிரி தான் அந்தோனியாரும் பேசுங்க. ஆடிட்டு இருக்காங்க. அம்மன் வெளியில வரும்போது பின்னாடி ஒயிட் சட்டையா போட்டு வருவாங்க. கடவுளே அரசியல்வாதி சப்போர்ட்டா தான் வெளில வருவாங்கன்னு சொல்றீங்களா? ஒயிட் சட்டைனா திருவிழா, நார்மலான மக்கள் பொதுமக்கள் வரீங்க. அது என்ன ஒயிட் ஷர்ட் போட்டவங்க மட்டும் பின்னாடி வராங்க, கடவுள் வெளில வராரு. அரசியல்வாதி வந்து அது வந்து ஒரு திருவிழா, ஒரு மக்களுக்கு பார்க்க ஒயிட் சட்டை தப்பு இல்ல சார். எல்லாரும் நிக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு. நீங்க சொல்லுங்க, எந்த சமுதாயத்துக்கு சப்போர்ட்? பிரபு சாலமனுக்கு போன வருஷம் டிசம்பர் மாசம் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. இதே டிசம்பர் மாசம் அவரோட படம் பண்ணப்ப பிரபு சாலமனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க. ஃபுட்டேஜ் அங்கிட்ட இருக்கு. இப்ப பேசுங்க. அந்தோனியாரும் தப்பா பேசினாரு, என்ன பேசுறது? எந்த இடத்துல லாஜிக் இருக்கிற மாதிரி நான் முழுக்க முழுக்க கற்பனை. இதில் எனக்கு ஒரு சந்தோஷம்னா, ஒரு இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் படத்தையும் காமிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, நான் கூர்மையாக கவனித்தேன். அது மட்டும் இல்லை, கடைசியில் போட்ட வாசகம் நல்லா இருந்தது. ஆனால் எடுத்த எடுப்பில் இப்படி ஒரு என்கவுண்டர் பண்ணுறது, அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி திரும்பினாருங்கிறது எனக்கு எந்த இடத்துலையும் ஒரு மனசில் பதியலைங்கிறது தான். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஜாதியை தான் சொல்லியிருக்காங்க. அது அவர் மறுத்தாரா இல்லையான்றது எனக்கு அப்படி தான் பட்டுது. அதில் சாதியை பற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு மாவட்ட செயலர் நடக்கும்போது வெட்டி கொல்லப்படுறாரு. அது எனக்கு ஈஆர் கிருஷ்ணன் படுகொலை ஞாபகம். திமுகவில் ஒரு மாவட்ட செயலர் அப்படி படுகொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தை அவர் சொன்னது அவர் சரியாக அது சிங்க் பண்ணுற மாதிரி, அவர் லிங்க் பண்ணுற மாதிரி அவர் சொல்லலை. அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எங்கள் ஊரை சேர்ந்த அப்புக்குட்டி, அதே மாதிரி எங்கள் ஊரை சேர்ந்த தீபா சங்கர், அவங்களும் எங்கள் ஊருக்காரங்க. அதாவது அவங்க ரெண்டு பேருமே அந்த சாதியை சேர்ந்தவங்க இல்லை. நான் சொன்னேன், அந்த தேவர் சாதியை சேர்ந்தவங்க இல்லை. ஆனால் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அவங்க, அந்த தீபாவும் பெருந்தலைவர் காமராஜர் எனக்கு பெரிய ஆள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ சமீபத்தில் வந்து படங்களை நான் பார்க்கல. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த படத்துலையும் பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அரசியலில் அப்பழுக்கற்ற அரசியல்வாதி, அப்பழுக்கற்ற முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் தான். அது இந்த படத்தில் வந்து. அப்போ எம்ஜிஆர் இல்லைங்களா? எம்ஜிஆர் தான். இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயம் எப்படி அடுத்து வரீங்களா? சரி, வாங்க வாங்க. ஆரம்பத்தில் ஒரு பெருந்தலைவர் காமராஜர், அதுக்கப்புறம் நீ பார்த்தீங்கன்னா மற்ற திமுகவிலேயே விமர்சிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு மனதில் நினைஞ்சிருக்காரு ஒரு எம்ஜிஆர், புரட்சியில் எம்ஜிஆர். அதில் எந்த சந்தேகமே இல்லை. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவருடைய விழாக்களில் கூட புரட்சியில் எம்ஜிஆருடைய படங்கள் போடுறாங்க. அவர் பேர் சொல்லி படத்தில் அதை நீங்க ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம்ல? இல்லை, அது அவருடைய ஒரு அது அவருடைய நீ உங்க தனிப்பட்ட விஷயத்துல ஒரு எம்ஜிஆர் வந்து ஒரு சொல்லுன்னா அப்புறம் நீங்க எதுக்கு தெரிவிக்கணும்ல? இல்லை, அது நான் அதாவது இந்த ஜாதி ரீதியா நீங்க பேசுறீங்க. காமராஜர் சொல்லிட்டாரு அப்படின்னு நாடா இருந்து சொல்றீங்களா? ஆமா, சொல்லுங்க. ஆமா சார், இது பேருக்கு தான் அவர் வச்சு விளம்பரம் தெரியும் எம்ஜிஆர். நான் சொல்றதா புரிஞ்சுங்க. அதாவது இந்த படத்துல புரட்சியாளர் எம்ஜிஆர் பேரையும் சேர்த்துக்கொள்ள வேண்டுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அவர் ஏன் சேர்க்கலன்னு கேளுங்க. இப்போ ஏன் சேர்க்கல? சேர்க்கணுங்க. அப்படி கேட்டுக்கிட்டே லிஸ்ட் போட, அதெல்லாம் எல்லா தலைவரும் சொல்லியாச்சு. அதாவது 3 தலைவர் மட்டும் சொல்லல, இது மாதிரி நிறைய தலைவர் இருக்காங்கன்னு நாங்க சொல்லிருக்கோம். டைலாக் பாருங்க, எல்லா தலைவரும் சொல்லிருக்கோம். முக்கியமான கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஷால் சாருடைய படத்துல பிரஸ் மீட்ல நீங்க கேட்டீங்க, இந்த படத்துல ஃபுல்லா வயலன்ஸ், ரத்தம் தெறிக்க விட்டுருக்கீங்க. இந்த படத்துலயும் அதே மாதிரி தான் இருக்கு. நிச்சயமா வயலன்ஸ் அதிகமா தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாதி சமுதாயத்தினர் அந்த காத்து கருப்பை பயன்படுத்தி கொள்றது அப்படிங்கிறது வந்து சிங்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதில் எந்த சந்தேகமே இல்லை. என்ன, சட்டத்தை யாரும் கையில் எடுத்துக்கொள்ள கூடாது. போலீஸ்காரங்க சட்டத்தை மீறி நடந்தாலும் அது வந்து கோர்ட் தண்டிக்காது. அது வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அந்த அடிப்படையில் இதில் வந்து போலீஸார் என்கவுண்டர் பண்ணுறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆஸ் ஏ போலீஸ்மேன் நான் சொல்கிறேன், அவர் சரியாக நடப்பில்லை. ஏன் அவர் மட்டும் தலையை குனிஞ்சு போகிறான், இன்னொருத்தர் கையில் துப்பாக்கி கொடுத்து சுடுறது வந்து அது ஏற்புடையாது தெரியல. அது இயக்குனருடைய கருத்து.
இதுல கலன்னு என்னத்துக்கு வேற ஜெர்னி தெரியல. கலன்னா என்னது? அதெல்லாம் திமிரு பிடிச்சது. உங்ககிட்ட ஒரு ஃபைனலா ஒரு கேள்வி. ஒற்றுமையா ஒரு தமிழ்நாட்டை ஜாதி பிரிவினை மத பிரிவினை காமிச்சு சீர்குலைக்க ஒரு முயற்சிக்கு இப்ப நீங்க தேவர் சொன்னீங்க, அண்ணன் கரெக்டா நான் விளக்கம் எதுவும் சொல்லிட்டாரு. சொல்றேன். இது தேவர் மட்டும் இல்ல, எந்த